Hey guys, welcome back to our channel. This is Karthika. Vishnu உள்ள இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து இன்னைக்கு டி நகர் போகிறோம். எங்கள் அம்மா கூட்டிகிட்டு நாங்கள் இன்னைக்கு தான் லீவு. ஸோ நாங்கள் இன்னைக்கு டி நகர் போகலான்னு கிளம்பிப்போம். டி நகர் போயிட்டு அப்படியே பீச் போகலான்னு பிளான் இருக்குது. பட் அங்கே போனால் தெரியும்ல, எல்லாம் அது இதுன்னு வாங்குறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்ப்போம், அங்கே போய் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படின்னா ஸ்ரீநகரை முடிச்சுட்டு மட்டும் வந்துடுவோம். இன்னொரு நாள் பீச் போவோம், இல்லைன்னா இன்றைக்கி ரெண்டையும் முடிச்சாலும் முடிப்போம். தங்களின் கருத்து ஏதாவது இருக்கிறதா? அழகு இல்லை, பொம்மை இருப்பா. ஓகே கைஸ், விஷ்ணு வந்து ரேப்பிடோ புக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், இது நிறைய ஃபன் ஃபேக்டர்ஸ்லாம் வரும்போது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ட்ரெஸ்ஸு மௌனவரத்தில் இருக்கேன் இன்னைக்கு. ஏன் மௌனவரத்தில் இருக்கா தெரியுமா? நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறோம்ல, அதனால. ஓகே, நாங்கள் இப்போ இத்தனை நாள் நாங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தோம் எல்லாரும். இன்னைக்கு நாங்கள் புதுசாக ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆவடியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல சென்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் நான் போக போகிறோம். ஆமாம், ட்ரெயினில் போக போகிறோம். ஆல்ரெடி போயிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் ட்ரெயினில் இன்னைக்கு போக போகிறோம். அதான் அங்கே போய் ஃபஸ்ட்டு ட்ரெயின் இருக்கா என்ன இதெல்லாம் ஒன்று தான் இருக்கணும். ஸோ நாங்கள் இப்போ ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். வாங்க போகிறோம். ட்ரெயின் இருக்கு கரெக்டாக 2:20 ஆவடியிலேருந்து ட்ரெயின் இருக்கு. யாராவது போறீங்கன்னா அப்படி போங்க, சரியா? ட்ரெயின் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்தது. ஆனால் எனக்கு வாங்கி வரணும், தூக்கம் வந்துச்சு. ரெண்டுமே வந்தது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது. ஓகே, நாங்கள் இங்கேருந்து வெளியே போயிட்டு பேசுவோம், சரியா? ஒரே சத்தமாக இருக்கு. ஃபைனலி நாங்கள் வந்து ஆட்டோவில் ஏறியாச்சு. என்ன விஷயம்னா, கரெக்டாக நம்ம ஒரு 2 காலுக்கு ஏறி இருப்போம். 2 காலுக்கு ஏறணும். கரெக்டாக ஒரு 3 மணிக்கு உள்ளே வந்துட்டோம். 2:50 வந்துட்டோம். சூப்பர். இங்கேருந்து பக்கம் தான், ஒரு 6 கிலோமீட்டர் தான் வருது. யாராவது வரீங்க அப்படின்னா கரெக்டாக மத்தியானம் ஒரு 2:20 ட்ரெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 2 மணிக்கெலாம் வந்துருங்க ஸ்டேஷனுக்கு. கண்டிப்பாக ட்ரெயின் இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரெயின் ஒன்று இருக்குது, அதில் வந்துடலாம். ஆமாம், இப்போ இந்த ஹீட்டுக்கு தாங்க முடியலை. இப்போ ரேப்பிடோ புக் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடலாம். டிராஃபிக் இருக்காது, ஜாலியாக ஈஸியாக பண்ணலாம், போயிட்டு வரலாம். இப்போ கஷ்டம் தெரியும், அங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கஷ்டம்லாம் தெரியாது. அது உனக்கு தெரியும், இதுதான் தெரியும். சாப்பிடல, சாப்பிட்டுட்டு இது மட்டும் விஷயங்கள்லாம் பேசலாம், சரியா? அப்படியே நாங்கள் வந்து அடைஞ்சிருக்கோம். எங்கே வந்திருக்கா? ஸ்ரீநகர் வந்து நிறைய தேடி வந்துட்டு, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு கிடக்கும். சாப்பிட்டு நம்ம பர்ச்சேஸிங்க ஸ்டார்ட் பண்ண. இல்லை, உன் பின்னாடி இந்த ஆளை இருக்காங்களா? இங்கே சாப்பிடுவோமா? நீங்கள் தான் சாப்பிடுவோம். இல்லை, வேறு எங்கேயும் சாப்பிடுவோமா? எனக்கு எது வரணும், ஓகே தான். அப்படியே நாங்கள் எங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டோம். ஆனால் எனக்கு பிரியாணி இல்லை. நான் வந்து ஒன்று சாப்பிட்றேன். இப்போ வந்து நான் பசிக்கலை. எப்படி நம்ம உள்ளே தானே போகிறாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நாங்கள் பார்க்குறோம். அம்மாவுக்கு ஆப்பிள் ஜூஸ், அவங்க ஆப்பிள் ஜூஸ் அதனால ஆப்பிள் ஜூஸ் நல்லா தின்னு வயிற்றால போகுது பார். என்ன கஷ்டப்படுத்துட்டு மாதிரி பேலன்ஸ் வேஸ்டாக சப்பா முடியல. என்னால டைம் என்னாச்சு தெரியுமா? 5 மணி ஆச்சு. இங்க பாருங்க ஒருத்தங்க. இன்னைக்கு போயிடுவோமா? ஏய், இந்த கடைக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகுது. 9 மணிக்கா? சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் வந்து வராதீங்க.
பொண்ணுங்க கூட பர்ச்சேஸ் பண்ணது சத்தியமாக வராதிங்க. அழுதுட்டு இருக்கலாம் உட்காந்து. அநேகமாக இவங்க வாங்குறத பார்த்தா என்ன இங்கே விற்றுட்டு போயிடுவாங்க போல இருக்கு. என்ன விற்றுருவீங்களா? என்ன விற்றுருவீங்களா? அப்பா டைம் இப்போ கரெக்டாக என்ன ஆகுது தெரியுமா? வெயிட் பண்ணுங்க. 6 மணி. இது மட்டும் இல்லை, காட்டுறேன். இந்த இடத்துல நீங்க ஒரு கடையாவது எல்லா கடையிலும் ஏறுவீங்களா? இந்த வீடியோ நாங்கள் இப்போ எதுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு எடுத்த வீடியோ வந்து ஒரு 8 நிமிஷம் தான் வந்துச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து ஆட் பண்ணும்ல, அதனால ஒரு 10-15 நிமிஷமாக வரணும் வீடியோ. அதுக்காக வந்து இந்த வீடியோ எடுத்து செட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா, எல்லாரும் கண்டினியூ பண்ணி பாருங்கள். நேற்றுக்கு நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம்? இந்த இடத்துக்கு டி நகர் போயிருந்தோம். அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு ட்ரெயினில் வந்து செம்ம டயர்டு. வீடியோவும் ஒழுங்காக பெருசாக எடுக்க முடியலை. ஆனால் என்னெல்லாம் வாங்கணும்னு மட்டும் சொல்கிறேன். சரியா, என்னெல்லாம் வாங்கினேன் நீ சொல்லு. உனக்கு என்ன என்னெல்லாம் வாங்கினேன்? நிறைய திங்ஸ் வாங்கினேன். நிறைய திங்ஸ் என்னெல்லாம் வாங்கினேன்? பாட்டில் வாங்கினேன், இதுக்காக ட்ரெஸ் வாங்கினேன், ஆஃபீஸ் வியர்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன், பேண்ட், அப்புறம் டவல்ஸ், இந்த மாதிரி நமக்கு அன்றாட தேவைகள். இதெல்லாம் அன்றாட தேவை, அத்தியாவசியமான தேவை. அதுக்கப்புறமா எனக்கு தேவையான பேண்ட், கிளிப்ஸ், ஹேர் கிளிப்ஸ். இந்த ஸ்டாப் இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துக்கு போவோம். நீங்க என்னெல்லாம் வாங்குனீங்க? எனக்கு டவலு, அப்பாவுக்கு என்னது இல்ல ஃபேனு, குட்டி ஃபேனு, டவலு, அப்புறமா தலையில வைக்க ஸ்லைடு, கேர்பின், அதெல்லாம் போட்டு. அடுத்து இது வேற நம்ம வாங்கினாங்களே, பில்லோ கவர், நம்ம வாங்கிருந்தோம். இப்போ நான் சம்சா வாங்கி தின்னேன். போதுமா? சம்சா வாங்கிட்டேன். ட்ரெயின்ல வந்தோம், டிக்கெட் எடுத்தோம், ட்ரெயின்ல போறோம். இவ்வளவுதான் இருக்கு சம்சா. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுல்ல. ஒண்ணு கூட குடுக்கல. நீங்க வேண்டாம், நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். அது சொல்ல, அது பேர் என்னது? அது என்ன சாப்பிட்டீங்க? தேங்காய் பூ சாப்பிட்டோம். அது சூப்பரா இருந்தது. நான் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். டீ குடிச்சோம். நான் பிளாக் டீ, அவங்க பால் டீ. இவ்வளவும் குடிச்சாங்க. என்னெல்லாம் வாங்கணும்? அவங்க வந்து இந்த ஒரு ஃபேன் வாங்கினாங்க. இது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, இதில் உள்ள காற்றை மட்டும் நான் உங்களுக்கு காடி தரேன். சரியா, வெயிட் பண்ணுங்க. இது வந்து காற்று வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒர்க் பண்ணுறீங்களா? ஆஃபீஸில் உட்காந்து ஏதாவது டேபிளில் ஏதாவது ஒர்க் பண்ணுங்க. ஆஃபீஸில் ஏதாவது வீட்டில் டேபிளில் ஏதாவது உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்களா? அந்த டைமில் கிச்சனில் நிற்கும் போது, அவங்க மெயினாக வாங்கினது கிச்சனில் நிற்கும் போது மூஞ்சில் காற்றடிக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கினாங்க. ஆனால் நைஸ். மோஸ்ட்லி இதை நான் வந்து ஆட்டையை போட்டு சொல்லுவேன். அவ்வளோதான். அடுத்து நான் வந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்கினேன். அந்த ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் என்ன பண்ணுவீங்க? ஸ்பீக்கர் ஆட்டையை போட்டுருவாங்களா? ஸ்பீக்கர் வந்து காட்டு. ஸ்பீக்கர் நீதான் ஸ்பீக்கர். உண்மையிலே நீதான் ஸ்பீக்கர். அது வேற விஷயம். இதாக இருக்குல்ல, குட்டியா இருக்கு, கியூட்டா இருக்குல்ல. இது வந்து ஆஸ்ட்ரோநாட். ஆனால் சவுண்ட் இருக்குல்ல, வேற லெவல்ல இருந்துச்சு. பார்த்தீங்களா சவுண்டு? பார்த்தீங்களா? அதில் பாட்டு வேணா போட்டு காமிக்கிறேன். அப்புறம் இந்த லைட்டு சூப்பராக இருந்துச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்பீக்கரோட அந்த பாட்டு போடும்போது இந்த லைட் எப்படி மாறும். அப்புறமா வந்து இதில் லைட்டிங் செட்டப்லாம் இருக்குது. இதில் மாற்றுறது, அப்புறம் இதில் மாற்றுறது, இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் வந்து இதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு போட்டுக்கலாம். சி டைப்பு சார்ஜிங் பின் தான். அப்புறமா பென் ட்ரைவ் போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம். எஃப்எம் இருக்குது, எஃப்எம்மும் இருக்குது. நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன்னா என்னோட டேபிளில் வைக்கிறதுக்காக. சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்னது? பாட்டில். சீரியஸாக சொல்லுங்கள், டிமார்ட்டில் கூட நமக்கு இந்த ரேட்டு கிடைக்கல. இந்த பாட்டில் இதோ இருக்குல்ல, இந்த பாட்டில் இது கரெக்டாக 2 லிட்டரா. இதுக்கு கூட ஒரு அது ஆமாம், இது 1/4 லிட்டரு. இது வந்து ஒரு 800 ml. அப்புறமா வந்து இது வந்து 2 லிட்டரு. இது எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் அது எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ இருந்துச்சு? 300 தான் வந்துச்சு. ஆனால் வந்து குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கு. சிப்பர் பாட்டில் இது பாருங்க, சிப்பரும் இருக்கா. அப்புறமா வந்து இப்படியும் குடிச்சுக்கலாம். டிமார்ட்டில் பார்த்தோம், அங்கேயும் ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஆன்லைனில் ரேட் அதிகமாக இருந்துச்சு. சரவணா ஸ்டோரில் ரேட் அதிகமாக இருந்துச்சு.
இது வந்து நீங்கள் 300 ரூபாய் கீழே யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? ஏன்னா இந்த 3 பாட்டிலுமே 300 ரூபா கீழே யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து கரெக்டாக 300 ரூபா வாங்கியிருந்தோம். அந்த ஸ்பீக்கர் நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா, அந்த ஸ்பீக்கர் வந்து நான் வந்து அங்கே நிறைய இடத்துல பார்த்தேன். எவ்வளோ ஒரு 4-5 கடையில் பார்த்துருப்போம்மா. ஒரு 5 கடையில் பார்த்தேன். 5 கடையிலையுமே அவங்க 500 ரூபா தான் சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ இந்த ஸ்பீக்கரோட விலை வந்து 500 ரூபா தான், அதை விடையும் கம்மியாக இருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா கம்மி பண்ணி 450 ரூபா வாங்கினோமா. 450 ரூபா வாங்கினேன். இந்த ஃபேன் இருக்குல்ல 350 ரூபா சொல்லி 300 ரூபாய்க்கு வாங்கணும். எங்களுக்கு இது லாபமானு கேட்டால் எனக்கு இது பயங்கர லாபமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இங்கே இந்த சரௌண்டிங்கில் அங்கே வரைக்கும் போயிட்டு இப்படி வாங்கும்போது எனக்கு அது லாபமாக இருந்துச்சு. ட்ராவலு சூப்பராக இருந்துச்சு. மத்தியானம் 2:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது ஆவடியிலேருந்து. 2:15க்கு 2:20க்கு சாரி 2:20க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் நீங்கள் போகணுன்னா நீங்கள் 2 மணிக்கு இங்கே போயிருங்க. 2:20ன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக ஒரு 2:15க்குலாம் வந்துடும். அந்த ட்ரெயினில் போங்க, கரெக்டாக நேராக சென்டரில் போய் இறங்கிட்டு அங்கே இந்த ஒரு ஆட்டோ புக் பண்ணி நேராக டி நகர் போயிடலாம். 100 ரூபா செலவு, வேலை முடிஞ்சது. பஸ்ஸில் கொஞ்சம் சுத்தாதீங்க. திருப்பி வர்றதுக்கு அங்கேருந்து ட்ரெயின் இருக்குது. அது கரெக்டாக 7:45க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, 8 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஓகேவா? ஆமாம், சூடு அது இந்த சம்மர் டைமில் நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆமாம், மெயினாக நாங்கள் பைக்கில் போகிறதுக்கு காரணமும் அதுதான். இங்கேருந்து ஆட்டோவில் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அங்கே போகும்போது செத்துருவோம். 1 மணி லாபம் பண்ணுறதுக்காகவும் போனோம். இங்கேருந்து 10 ரூபா தான் டிக்கெட்டு. இங்கேருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஆவடியிலேருந்து சென்ட்ரல் வரைக்கும் போகிறதுக்கு 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஓகே, அடுத்து நான் ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு வாட்ச் ஒன்று வாங்கியிருந்தேன். கார்த்திகோட வாட்ச் வாங்கியிருந்தேன், கார்த்திகோட அம்மா ஒரு வாட்ச் வாங்கியிருந்தாங்க. எல்லாமே ஒரு பட்ஜெட்டாக இருந்துச்சு அந்த வாட்ச் எல்லாமே. நான் காட்டுறேன். நான் வந்து ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். அந்த வாட்ச் வந்து இந்த வாட்ச் தான். சரி, இந்த வாட்ச் இந்த பேட்டர்னில் இது வந்து ஜிஷோக்கெல்லாம் இல்லை, இது வந்து காப்பி தான். சும்மா லைட்டாக ரஃபாக கட்டிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் சரியா. ஆனால் இந்த வாட்ச்சு எனக்கு என்ன ரேட்டுக்கு கிடச்சிது அப்படின்னா 150 ரூபா கிடச்சிது. 170 ரூபா சொன்னார். நான் குறைக்கவே சொல்ல, அவரே 20 ரூபா கம்மி பண்ணி 150 ரூபா அவரே தந்தார். எனக்கு இது பார்த்தப்போ நல்லா இருந்துச்சு. சின்ன வயசில் நம்ம வந்து லைட் எரிகிற வாட்சுன்றது இருக்கும். ப்ளஸ் வந்து கார்த்திகை ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். இந்த வாட்ச் நல்லா இருந்துச்சு. டயலும் நல்லா இருந்துச்சு. ஒரு க்ரீன் கலர் ப்ரீமியமாக இருந்துச்சு. ஸ்ட்ராப் வந்து சில்வர் செயின். ஓகேவா, நல்லா இருந்துச்சு. இது எவ்வளோடி 250 சொல்லி 200 வாங்குவோம். 250 சொல்லி 200 வாங்கினேன். எனக்கு நம்ம இந்த வாட்ச் பயங்கர ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்ச் வந்து இங்கே ஆவடியில் வாங்கியிருந்தேன். அந்த வாட்ச் எனக்கு 300 ரூபா வாங்கணும் முடியாது, 300 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் அந்த வாட்சை நாங்கள் அங்கே பார்த்தது வந்து 150 ரூபாய்க்கு தைரியமாக வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் இதுக்கு வாட்ச் வாங்குறதுக்குன்னே அங்கே வரைக்கும் போக முடியாதுல்ல. ஸோ அதனால் அது ஒன்று. அந்த விஷயம், இந்த வாட்ச் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வாட்ச் நான் தான் செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்குது. இந்த க்ரீன் டயல் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அவளுக்கு வாட்ச் வந்து அவளுக்கு கைக்கு நல்லா செட் ஆகுது. இதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு கார்த்திகை நிறைய துணி எடுத்திருந்தா. அப்புறமா வந்து கொஞ்சம் மேட்டு, அப்புறமா வந்து பில்லோ கவர், அப்புறம் வேற என்னது, எனக்கு 3 ட்ராக் வாங்கியிருந்தேன். அந்த 3 ட்ராக்கும் சூப்பராக இருந்துச்சு. நான் 2 ட்ராக். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் எங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஜாலியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும், பிடிச்சிருக்கணும். பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராங்க் வேணும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லாதீங்க கைஸ். உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொன்னால் இவன் எல்லா கமெண்ட்டையும் வாசிப்பா. ஸோ அதனால் வந்து எதாவது ஐடியா இருக்குன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா என்னோட யூடியூபோட அந்த பயோலே இருக்கும். அதில் போய் என்னோட ஐடிக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் ஏதாவது அவளை ப்ராங்க் பண்ணணும், அவள் ஏதாவது என்ன ப்ராங்க் பண்ணணும்னா அவளோட ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது இல்லைன்னா மெயில் பண்ணாலும் ஓகே தான், நான் மெயில் வச்சுப்பேன். ஓகே பாய். எப்படி இருக்கு படம்? எப்படி இருக்கு இது வரைக்கும்? நல்லா இருக்கா? எவனாவது இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க. நைஸ் மூவி இல்ல?